ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். என் பேர் ஷெலோமி. நாங்கள் வந்து இன்றைக்கு இருந்து இங்கிலீஷ் கிராமர் கொஞ்சம் படிக்க போகிறோம். ரைட். அப்போ இங்கிலீஷ் கிராமரில் சில அடிப்படையான கொஞ்சம் பேசிக் இதெல்லாம் நாங்கள் படிக்கிறதுக்கு காரணம் வந்து நாங்கள் இங்கிலீஷ் கதைக்கிறதுக்கு, இங்கிலீஷில் எழுதுறதுக்கு எல்லாம் எங்களுக்கு இந்த நாலேஜ் உதவும். அப்போ அதுக்காக வேண்டி தான் நாங்கள் இந்த இங்கிலீஷ் கிராமரையும் கட்டாயம் படிக்க வேணும். ஓகே. அப்போ இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி எங்களை முதலாவது பாடத்துக்கு நாங்கள் பார்க்க போகிறது நவுன்ஸ்ண்டா பெயர் சொல். சரியா? அப்போ நவுன்ஸ் அல்லது பெயர் சொல் வந்து நாங்கள் பாவிக்கிறது ஆக்குலையோ அல்லது ஏதாவது ஒரு இடத்தை அல்லது ஏதாவது ஒரு பொருளை விவரிக்கிறதுக்கு. சரியா? ஒரு இடத்தை அல்லது ஆக்கில் அல்லது ஒரு பொருளை விவரிக்கிறதுக்கு நாங்கள் நவுன்ஸ் பாவிக்கிறது, பெயர் சொல். ஓகே. அப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தா சில உதாரணங்கள் இருக்குது, சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஓகே. கேர்ள் வந்து ஒரு நவுன். ஓகே. ஸோ கேர்ள். அடுத்தது பாய். அப்போ ஆக்கள். அப்போ இங்கே இதில் இருக்க பாருங்க, வேர்ட்ஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை பீப்புள், பிளேசஸ் ஆர் திங்ஸ். அப்போ பீப்புள்ன்றது ஆக்கில். ஸோ கேர்ள், பாய், மேன், உமன், பேபி, மதர், ஃபாதர், பிரதர், சிஸ்டர். சரியா? டீச்சர். இது எல்லாமே நவுன்ஸ். ஆக்கில் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பாவிக்கிற பெயர் சொல் நவுன்ஸ். அடுத்தது வந்து திங்ஸ், பொருட்களுக்கு. ஸோ டேபிள், சேர், வேறு என்ன, பென்சில், பென், புக். ஓகே. அப்போ இதுகளெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாவிக்கிற பொருட்கள். அப்போ அந்த பொருட்களை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பாவிக்கிறதும் நவுன்ஸ். அடுத்தது வந்து பிளேசஸ், ஏதாவது இடங்களை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் நாங்கள் நவுன்ஸ் பாவிக்கிறது. அப்போ ஸ்கூல், பார்க், சர்ச், ஹவுஸ், அல்லது வேறு என்ன, வேறு இடங்களுக்கு நாங்கள் போகிறது ஷாப். அப்போ இதுகள் எல்லாமே நவுன்ஸ். நாங்கள் நவுன்ஸ்ன்னு சொல்கிறது இதுகளுக்கு. ஓகே. ஸோ பிளேஸ் பீப்புளாக இருக்கலாம், அல்லது திங்ஸ் பொருட்களாக இருக்கலாம், அல்லது இடங்கள் பிளேசஸாக இருக்கலாம். ஓகே. அப்போ இது எல்லாமே நவுன்ஸ்ன்னு நாங்கள் சொல்கிறது இங்கிலீஷில். அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இங்கே பாருங்கள், இதில் நான் 5 நவுன்ஸ் எழுதியிருக்கிறேன். ஹவுஸ், கப், பிளேட், ஸ்பூன், மற்றது சர்ச். ஓகே. 5 நவுன்ஸ் இதில் எழுதியிருக்கிறேன். 5 படங்களும் கொடுத்துருக்குறேன். அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, இந்த ஒவ்வொரு படத்துக்கும் ஏற்ற நவுனை எழுத போகிறீங்க. ஓகே. அப்போ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியுது தானே? அப்போ உங்களை புக்ஸில் இந்த 5 வேர்ட்ஸையும் முதல் நீங்கள் வேண்டாம் புக்கில் எழுதி வச்சுட்டு, பிறகு இந்த ஒவ்வொரு முதலாவது படம், அப்போ நம்பர் 1 போட்டு எந்த நவுன் முதலாவது படத்தில் இருக்குன்னு எழுதுங்க. அதே மாதிரி இந்த 5க்கும் எழுதுறீங்களா? நான் ஒரு 2 மினிட்ஸ் தரேன். எழுதி முடிச்ச ஆக்கள் கையை உயர்த்துங்கோ. அப்ப டீச்சர் கல்வி என்ன கேட்பா. நீங்க படங்களை கீற தேவையில்லை. இப்போ 1 போட்டுட்டு ஸ்பூன் 2 போட்டுட்டு அதுக்குரிய பேர் 5 எழுதி முடிச்சிட்டீங்களா இருந்தா கையை உயர்த்துங்கோ.
எழுதி முடிச்சுட்டு ஜூமில் உங்களை கையை உயர்த்துங்க. ஓகே. நார்வுட் இங்கிலீஷ் ஸ்கூல் முதலாவது படத்துக்கு என்ன எழுதினீங்க? ஸ்பூன். ஓகே, வெரி குட். எஃப்இஎஸ் ஏபிசி மஸ்கேலியா ரெண்டாவது படம் என்ன? House. ஹவுஸ். ஓகே, குட். கித்துல்கல Church. Church. சர்ச். ஓகே, வெரி குட். அடுத்தது எஸ்சிஎம் மராயா நாலாவது படம் என்ன? Plate. பிளேட். ஓகே, வெரி குட். கடைசி வந்து பாயிண்ட் பெட்ரோ. கடைசி படம் என்ன? Cup. கப். ஓகே, வெரி குட். நான் அதை ஷேரிங்கை நிப்பாட்டிட்டு திருப்ப ஷேர் பண்ணுறேன் இந்த ஸ்க்ரீன். ஒரு question, Shalomi. We are also trying to learn. Is tea noun? டீ. எஸ். Tea is noun. Okay. அப்போ கப்புக்குள்ளே இருக்கிற டீ அல்லது வாட்டர் அல்லது காஃபி அல்லது ஜூஸ் அதுவும் நவுன். ஓகே. அதே மாதிரி பிளேட்டில் இருக்கிற ரைஸ் அல்லது பிரெட் அப்போ அதிலும் நவுன். ஓகே. ஸோ அது இட்ஸ் அ குட் கொஷின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்குள்ளே ஹவுஸுக்குள்ளே என்ன இருக்கும்? பெட், சேர்ஸ், டேபிள், கப்ஸ், பிளேட்ஸ், ஸ்பூன்ஸ், கபர்ட்ஸ், ரைட்? அப்போ அதில் எல்லாமே ஏதாவது ஒரு பொருளை நாங்கள் விவரிக்கிறோம் என்றால், அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம் என்றால் அது வந்து நவுன். ஓகே, ரைட். அடுத்த ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கண்டா, இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் நவுன்ஸில் சில லெட்டர்ஸை விட்டு எழுதியிருக்கிறேன். ஓகே, அப்போ நீங்கள் கரெக்ட் ஸ்பெல்லிங்காக நீங்கள் எழுதணும். அப்போ இந்த எல்லா படங்களுமே நாங்கள் மேலே ஆல்ரெடி இப்போ பார்த்துருக்குறோம், இந்த நவுன்ஸ் எல்லாத்தையும். நீங்கள் வந்து இந்த சில பிளாங்க்ஸில் என்ன லெட்டர்ஸ் வர வேணுமென்று எழுதுங்க. அப்போ அதுக்கு நான் இன்னொரு 5 minutes தரேன். திரும்ப எழுதி முடிச்சுட்டு கை உயர்த்துங்க. இந்த பிளாங்க்ஸில் கரெக்டான லெட்டர்ஸ் எழுத வேணும். ஓகே, நாங்கள் ஆல்ரெடி பார்த்த நவுன்ஸ் தான் இது. ஆனால் இந்த முறை நாங்கள் ஸ்பெல்லிங்கை சரியாக எழுதுகிறோமான்னு பார்க்க போகிறோம்.
அடுத்த பேஜ்லேயும் இன்னும் 3 இருக்கு. எல்லாமே 11 நவுன்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா கை ரைஸ் பண்ணும். Excuse me, ma'am. மேல கொஞ்சம் தள்ளுங்க ma'am. மேல இருக்கிறதா? தெரியுதா இப்ப? இன்னும் 2 minutes தரேன். ஓகே. பசர இங்கிலீஷ் ஸ்கூல். எனக்கு முதல் 2 வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங் ஏன்னு சொல்றீங்களா? SCHOOL. வெரி குட். ஓகே, வெரி குட். ரெண்டாவது PENCIL. பென்சில். வெரி குட். ரைட். Thank you. தேங்க்யூ. அடுத்தது வந்து ராதிகா ஜெஃப்னா. 3வது 4வது வேர்ட்ஸையும் சொல்லுங்க. PLATE. Plate. GIRL. Girl. வெரி குட். தேங்க்யூ. அவிசாவில் 5th and 6th வேர்ட்ஸ். POYBOY. PEN. வெரி குட்.
Thank you. Hitulgala. Hitulgala G and H வேர்ட்ஸுக்கு சொல்லுங்க பாப்பா. TUP cup. TABLE table. Okay, thank you. Very good. கடைசி INJ வந்து யார் சொல்லல இன்னும் ஏபிசி மஸ்கேலியா. PHAIR. Yeah. ஓகே, அடுத்தது BOOK. புக். வெரி குட். ஓகே, கடைசி வேர்ட் நார்வுட் இங்கிலீஷ் ஸ்கூல். கடைசி வேர்ட் என்ன? HOUSE. ஹவுஸ். ரைட், வெரி குட். நீங்கள் வந்து பிறகு உங்கள் இங்கிலீஷ் கிளப்ஸில் இந்த உங்கள் இங்கிலீஷ் ஸ்கூலில் முழு வேர்டையுமே வேறு யாராவது வாசிக்க சொல்லிட்டு படங்களையோ அல்லது ஸ்பெல்லிங்கையோ பார்க்காம நீங்கள் அந்த ஒரு ஸ்பெல்லிங்குமே பார்க்காம ஃபுல்லாக ஒரு ஸ்பெல்லிங் டெஸ்ட் வச்சு பாருங்க உங்களை ஸ்கூல். சரியா? இந்த வேர்ட்ஸுன்ற ஸ்பெல்லிங்கை படிச்சுட்டு யாராவது வாசிக்க சொல்லிட்டு நீங்கள் உங்களை புக்ஸில் ஃபுல்லாக பிளாங்க்ஸ் இல்லாமல் ஃபுல்லாகவே நீங்களே எழுதி பாருங்கள் ஃபுல்லாக உங்களை எல்லாத்துக்குமே கரெக்டான ஸ்பெல்லிங் வருதாங்க. ஓகே, ரைட். அப்போ இது வந்து நாங்கள் இப்போ பார்த்தது நவுன்ஸ். அப்போ ஏதாவது பொருட்கள் அல்லது ஆக்கள் அல்லது இடங்களை விவரிக்கிறதுக்கு பாவிக்கிற வேர்ட். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது வேர்ப்ஸ். வேர்ப்ஸ் என்றால் வினை சொல். ஸோ வேர்ப்ஸ் நாங்கள் பாவிக்கிறது ஏதாவது ஒரு ஆக்ஷன், ஏதாவது ஒரு செயலை விவரிக்கிறதுக்கு நாங்கள் பாவிக்கிறது வந்து வேர்ப்ஸ். ஓகே, அப்போ நாங்கள் இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் எழுதுறதுக்கோ அல்லது ஒரு சென்டென்ஸ் கதைக்கிறதுக்கு எங்களுக்கு நவுன்ஸும் வேர்ப்ஸும் கட்டாயம் தேவை. ஓகே, அப்போ நாங்கள் இங்கே கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. வேர்ப்ஸ்: ரன் ஓடுறது, லாஃப் ஓகே சிரிக்கிறது, க்ரை ஸ்லீப், ஈட் ட்ரிங்க், வாக் ப்ளே ப்ரே ரைட். ஓகே, இது எல்லாமே நாங்கள் ஏதாவது ஒரு செயல், ரைட்? அப்போ நித்திரை கொள்றதோ சாப்பிட்றது விளையாடுறது எழுதுறது இதெல்லாம் நாங்கள் செய்கிற ஒரு செயல், ஒரு வினை சொல், ரைட்? அப்போ அந்த ஆக்ஷன், நாங்கள் செய்கிற ஒரு ஆக்ஷனை நாங்கள் விவரிக்கிறதுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பாவிக்கிற வேர்ட் வந்து பாவிக்கிறதுக்கு நாங்கள் வேர்ப்ஸ் பாவிக்கிறது. ஓகே, அப்போ நாங்கள் வந்து இப்போ இதில் பாருங்க, நாங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்குறேன். நான் சில படங்கள் இப்போ இதில் 5 வேர்ப்ஸ் இருக்குது. ஓகே, ஈட்டிங், க்ரையிங், ரைட்டிங், ரன்னிங், லாஃபிங். ஓகே, சாப்பிட்றது, அழுகிறது, எழுதுறது, ஓடுறது, சிரிக்கிறது. இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, இந்த படத்தில் என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற வேர்பை நீங்கள் பக்கத்தில் எழுத போகிறீங்க. ஓகே, நாங்கள் அந்த நவுனுக்கு செய்த மாதிரி நீங்கள் இந்த 5 வேர்ப்ஸையும் வேணும்னா உங்களை புக்ஸில் எழுதிட்டு பிறகு முதலாவது படத்துக்கு எந்த சரியான வேர்ப் வரும், ரெண்டாவதுக்கு என்ன வரும்னு எழுத போகிறீங்க. 5 படங்கள் இருக்குது. ஓகே, ஒரு 3 minutes தரேன். 5க்கும் 6 படங்கள் இருக்குது. 6க்கும் வேர்ப்ஸ் தந்திருக்கிறேன் நான் பார்ப்பேன். ஒரு வேர்ட் மிஸ்ஸிங்காக இருக்குது. நான் இதில் எழுதி விடுறேன். நீங்கள் சரியான வேர்டை பக்கத்தில் எழுத வேணும். ஓகே, இந்த 5 வேர்ட்ஸுக்கும் நீங்கள் பிளேயிங் என்ற வேர்டையும் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் ஒரு ஸ்க்ரீன் ஷேரிங்கை நிப்பாட்டிட்டு அந்த வேர்டை உங்களுக்கு எழுதிட்டு திரும்ப ஷேர் பண்ணுறேன்.
ரைட். இப்போ இதில் 6 வேர்ப்ஸ் இருக்குது. ஈட்டிங், க்ரைங், ரைட்டிங், ரன்னிங், லாஃபிங், பிளேயிங். இப்போ இந்த படங்களுக்கு ஏற்ற வேர்பை பக்கத்தில் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு கையை ஏற்றுங்க. ஓகே. பாயிண்ட் பிட்ரோ கிளப். முதலாவது என்ன படம்? Running. Okay, good. Thank you. அடுத்தது மராயா. ரெண்டாவது என்ன? ஓகே, பேபி என்ன செய்யுது பேபி? verb என்ன? Crying. Okay. Crying. Good. Okay, crying. அவிசாவல? Laughing. Okay, very good. அடுத்தது இந்த இது யார்? கித்துல்கல. Playing. Right. Good. Thank you. Passara? Eating. Right. Very good. Norwood? கடைசி படம் என்ன? கடைசி? Writing. Okay. Very good. Thank you. Okay. அப்போ இது வந்து சில வேர்ப்ஸுன்ற எக்ஸாம்பிள். ஓகே, அப்போ நாங்கள் இன்றைக்கி வந்து இப்போ நவுன்ஸ் பார்த்துட்டோம், வேர்ப்ஸும் பார்த்துட்டோம். ஓகே, நீங்கள் வீட்டில் என்ன செய்ய போகிறீங்கண்டா இன்றைக்கி ஹோம்ஒர்க்குக்கு இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். ஓகே, முதலாவது ஹோம்ஒர்க் வந்து நீங்கள் 10 நவுன்ஸ் எழுத.
நாங்கள் இன்றைக்கி படித்த நவுன்ஸை தவிர வேறு 10. ஓகே, அப்போ உங்களை சுற்றி இருக்கிற 10 நவுன்ஸ் நீங்கள் எழுத போகிறீங்க இங்கிலீஷில். ஸோ பென்சில், புக், பென் அதெல்லாம் எழுத இயலாது. ஓகே, நாங்கள் அதை ஆல்ரெடி இன்றைக்கி படிச்சுட்டு இருந்தோன்னே இன்றைக்கி நாங்கள் படிக்காத 10 நவுன்ஸு தேடி எழுத போகிறீங்க. அது முதலாவது ஹோம்ஒர்க். ரெண்டாவது வந்து அந்த படத்தை பார்த்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பாருங்க இதில் அந்த நவுன் இதில் இருக்குது. பாய், கேர்ள், மேன், உமன், பேபி, சில்ட்ரன். இப்போ இந்த நவுன்ஸுக்கு ஏற்ற வேர்பை நீங்கள் படத்தை பார்த்து எழுத போகிறீங்க. படத்தில் பாய் என்ன செய்கிறார், கேர்ள் என்ன செய்கிறார், மேன் என்ன, பேபி என்ன, சில்ட்ரன் என்ன செய்யணும் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ படத்தை பார்த்து படத்தில் இருக்கிறதுக்கு ஏற்ற வேர்பை நீங்கள் இந்த இதில் ரெண்டாவது ஹோம்ஒர்க்குக்கு அதை எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ வேர்ப்ஸ் வந்து ஆல்ரெடி படித்த வேர்ப்ஸே நீங்கள் பாவிக்கலாம். நவுன்ஸ் வந்து நாங்கள் இன்றைக்கி படிக்காத நவுன்ஸ் 10 உங்களை சுற்றி இருக்கிற 10 பொருட்களையோ இடங்களையோ ஆக்களை பார்த்து நீங்கள் எழுதி அடுத்த கிளாஸுக்கு எழுதிட்டு வர போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், ஓ அந்த லாஸ்ட்டாக இருந்த அந்த ஃபோட்டோஸை கொஞ்சம் ரிட்டர்ன் போட முடியும்? ஃபோட்டோஸை போடுறதா வேர்ப்ஸுக்கு? எஸ். வரேன். எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், இன்னும் கொஞ்சம் சின்னதாக்குனா ஃபுல் படமும் வரும் என்ன சிஸ்டர்? இப்போ தெரியுதா? ஓ சிஸ்டர். ஏதாவது இதில் இந்த ஹோம்ஒர்க்கில் ஏதாவது ஒன்றுக்கு படம் இல்லாட்டி நீங்கள் விருப்பமான சூட்டபிளான ஏதாவது ஒரு வேர்ப் எழுதலாம். சரி, எல்லாத்துக்கும் படம் இருக்கும்னு நினைக்கிறேன். தச்சம் ஏதாவது ஒன்றுக்கு படம் இல்லாட்டி நீங்கள் அதுக்கு உங்களுக்கு விருப்பமான ஒரு வேர்பை அதில் எழுதலாம். ஓகே, ரைட். ஏதாவது கொஷின்ஸ், கேள்வி ஏதாவது இருக்குதா? ஸோ ஷலோமி, இவியல் இப்போ குரூப்ஸில் போயினோம். அப்போ குரூப்ஸில் போய் இந்த ஹோம்ஒர்க் நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்னா வி கிவ் கிளாஸ் ஒர்க் அண்ட் ஹோம்ஒர்க். ஓகே, They can start the homework as classwork and then they can complete. Is that okay? Yeah, that's fine. Yeah. இப்போ பிள்ளைகள் இப்போ பாருங்கோ, அக்கா வடிவா சொல்லி தந்தா, if you look at what we have studied, first we learned phonics, pronunciation. எப்படி ஒரு சிவிசி வேர்ட், சிவிசிஇ வேர்ட்ஸ் எப்படி வாசிக்கிறது, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு படித்தோம். செகண்ட், we learned vocabulary, அது இந்த மீனிங்ஸ் என்னண்டு நீங்கள் போன முறையான ஹோம்ஒர்க். இன்றைக்கு வந்து நவுன்ஸ் அண்ட் வேர்ப்ஸ் படிக்கிறோம். அப்போ நீங்கள் இப்போ இந்த ஹோம்ஒர்க்கை செய்யக்கையும் இப்போ நவுன்னு சொன்னால் பீப்புள், பிளேஸ் ஓ திங்ஸ். வேர்புன்னு சொன்னால் ஒரு ஆக்ஷனை குறிக்குது. அப்போ நீங்கள் மென்டர்ஸ், யூ கேன் கிவ் தெம் மோர் ஹோம்ஒர்க். உதாரணத்துக்கு நீங்கள் when you go through the day, look for nouns and verbs. Right? இப்போ ஒரு ஆள் நடந்து போகிறார், ஓ இஸ் வாக்கிங், அது verb. Who is working? He is working. அப்போ ஒரு நவுன் இருக்குது, ஒரு வேர்ப் இருக்குது. அப்போ கூட அதுகளை நீங்கள் முதல் நவுன் எது, வேர்ப் எது அண்டு அந்த நீங்கள் பாகுபடுத்த பழகினீங்களாக இருந்தால் இந்த வசனங்களை எழுதுறது இலகுவாக வரும். பிரேமினி, are we ready for the groups? ஓகே, நாங்கள் பிரேமினியன் டீம் ரெடி சொன்ன உடனே போய் அப்போ கிளாஸ் ஒர்க் வந்து
ஷலோமி அக்கா தந்த அந்த 2 பார்ட் ஹோம்ஒர்க்கையும் நீங்கள் செய்ய தொடங்கலாம். பிறகு மென்டர்ஸ் இல்லைன்னா மானிட்டர்ஸ் கூட ஹோம்ஒர்க்கை நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் அதைத்தான் செய்யணும்னு தேவையில்லை. You just keep looking at something and is this noun? Is it a place? Is it a person? Is it a thing? And அது noun. இது verb என்ன இதில் என்ன செயல் நடக்குது. இப்போ அதுகளை நீங்கள் குறித்து அக்கா அந்த ஹோம்ஒர்க்கோட நான் சொல்லுவேன் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்த ஒரு 10 நவுன் 10 verb எழுதிட்டு வாங்க வார முறை.